2026 சட்டமன்ற தேர்தலை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு எண்ணிக்கையும் சின்னத்தை பற்றியும் சின்னத்தை பற்றியும் ஒரு நிமிஷம் சின்னத்தை பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைவர் அவர்களிடம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட கருத்து பரிமாற்றங்களை பற்றி தலைவரிடம் தெரியப்படுத்தினோம். தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள், நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து ஜனநாயக முறைப்படி அவங்க கருத்துக்களையும் கேட்டறிந்தார்கள். இந்த கருத்தின் அடிப்படையில், தொண்டர்களின் கருத்தின் அடிப்படையிலும் தலைவர் அவர்கள் ஓரிரு நாட்கள் தலைவர் அவர்கள் முடிவெடுக்க இருக்கிறார்கள். தலைவர் எடுக்கும் முடிவுக்கு நிர்வாக குழு, செயற்குழு, கட்சியின் அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் அனைவரும் செயல்படுத்த ஆவலாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நிர்வாகிகள் என்ன கருத்தை முன்வச்சாங்க சார்? டார்ச் லைட் சின்னத்திலேயே தொடர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்களா இல்ல அதில் 100% மக்கள் நீதி மையம் டார்ச் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். ஓரிரு நாளில் முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அவங்க திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட சொல்லி இருக்கிறாங்க. அதை குறித்து அன்றைய பொழுதே தலைவர் அமைத்த குழு, தேர்தல் பணிக்குழு தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் நீதி மையம் டார்ச் சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். அடுத்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவர்கிட்டையும் அதே கருத்துக்களை எல்லாத்தையும் கேட்டு அறிந்தார்கள். அவங்களும் அதே கருத்தில் தான் இருந்தாங்க. தலைவர் அதை கேட்டு அறிந்து கொண்டார்கள். இதில் யாரும் நிர்பந்திக்கலாம் முடியாது. கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருந்தது. அவங்க அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான காரணத்தை சொன்னார்கள். நாங்கள் மக்கள் நீதி மையம் டார்ச் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான காரணத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது நிர்பந்தம் இங்கே எங்கேயுமே இல்லை. எங்களுக்கான நட்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு வரும்போது இதை தலைவர் எடுக்க முடிவே அந்த குழுவிடம் சொல்லுவோம். இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் இருக்குது. இதில் ஒருத்தர் யாரும் நிர்பந்திக்க முடியாதுங்க. குறைந்தது 6 தொகுதியிலாவது போட்டியிடணும். ஸோ நீங்கள் தொகுதி ஏற்கனவே 2 பேருமே உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சுமூகமான பேச்சுவார்த்தை முடிந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அப்போ 6 தொகுதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. சுமூகமான பேச்சுவார்த்தை முடிந்தது என்று நான் சொல்லவில்லை. சுமூகமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறேன் நான். என்ன பேச்சுவார்த்தை தொடர்ந்து 2 கட்டம் முடிஞ்சிருக்கணும். அடுத்த 2-3 கட்டங்கள் இருக்கு, பார்க்கலாம். வணக்கம். உங்க அனைவருக்கும் நன்றி. அடுத்த கட்டங்கள்ல தெரிய வருங்க. ஓரிரு நாட்கள்ல தலைவர் முடிவை அறிவிக்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழுவிடம் தெரிவிக்கப்படும், திராவிட முன்னேற்ற குழுவோடு. அதுக்கு அடுத்த என்ன முடிவுங்கிறத அடுத்து பார்க்கலாம். நம்ம அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஜோசியம் இல்லைங்க.